ஃபயர் எமர்ஜென்சி அப்படின்னு ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளை எப்படி நம்ம காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து அவர் சேஃப்டி இஸ் அவர் ஹேண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எக்ஸ்டிங்யூசர் எப்படி யூஸ் பண்ணணும், இல்லைன்னா ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எப்படி எல்லாத்தையும் வெளியே போகணும், அசம்பிளி பாயிண்ட்டுக்கு எப்படி குயிக்காக போகணும் அப்படிங்கிற மெத்தடை நம்ம தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபயரில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டிங்யூசரில் ஏபிசி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிளாஸ் ஏ ஃபயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்டு, பேப்பரு, டேபிள் இதெல்லாம் வந்து கிளாஸ் ஏ ஃபயரில் வரும். கிளாஸ் பி ஃபயரில் பார்த்தீங்கன்னா பெட்ரோலு, டீசலு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வரும். கிளாஸ் சி ஃபயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்யூடு, ஃப்ளேமபிள் கேஸு, ஸோ இந்த மாதிரி அலுமினியம், சோடியம், ஸோ இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அது எல்லாமே கிளாஸ் ஏபிசியில் என்னென்ன ஃபயர் வருதோ அது எல்லாமே வந்து இந்த ட்ரை கெமிக்கல் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிலிண்டரு இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஏபிசி அப்படின்னு. ஸோ இது வந்து நம்ம தாராளமாக இந்த டைப்ஸ் ஆஃப் ஏபிசி ஃபயருக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த CO2 ஏன் நம்ம தனியாக வச்சுருக்காங்க, இந்த எக்ஸ்டிங்யூசர் ஏன் தனியாக வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸ்டிங்யூசர் வந்து எலக்ட்ரிக்கல் ஃபயருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏன் அப்படி எலக்ட்ரிக்கல் ஃபயருக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஆகுது அப்படின்னா அது வந்து ஆக்சிஜனை வந்து கட் பண்ணிடும். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் மெயின் திங் யோசனை இந்த CO2 எக்ஸ்டிங்யூசர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த CO2 எக்ஸ்டிங்யூசர் யூஸ் பண்ணும்போது அந்த ரூம் டெம்பரேச்சரில் இருக்க ஆக்சிஜனை குறைச்சி ஸோ ஃபயரை வந்து கம்மி பண்ணுற இதாக மாற்றிடும். ஸோ இப்போ ஃபயர் எமர்ஜென்சி அப்படின்னா இதுக்கு ரேஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ரேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்டாண்ட் ஃபார் ரெஸ்கியூ அப்படின்னா முதல்ல எல்லாத்தையும் பக்கத்தில் யார் எமர்ஜென்சியில் பக்கத்தில் ஃபயர் பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள காப்பாற்றுறது தான் ரெஸ்கியூ. ஸோ அடுத்து ரேஸ், அலாரம் ஆர் அலர்ட். அலாரம் அப்படின்னா MCP இருக்கும், நம்ம ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக MCP இருக்குது. ஸோ MCP ஃபுல் பண்ணிட்டு நம்ம எல்லாத்துக்கும் அலர்ட் பண்ணுறது. ஸோ நம்ம HOD யார், இன்சார்ஜ் யார், ஸோ ஃபயர் சேஃப்டி ஆஃபீஸர் இன்ஃபார்ம் பண்ணலாம். என்ன கால் 99. ஸோ அது எமர்ஜென்சி, ஹாஸ்பிட்டலோட எமர்ஜென்சிக்கு நம்ம இது பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து கன்ஃபைன், C ஸ்டாண்ட் ஃபார் கன்ஃபைன் அப்படின்னா க்ளோஸ் பண்ணி வைக்கிறது, ரூமை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறது. இப்போ ஏதாச்சும் ஒரு ரூம்குள்ளே வந்து ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அந்த ரூமை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வைக்கிறது. ஏன் அப்படி பண்ணி வைக்கிறோம்னு கேட்டிங்கன்னா ஆக்சிஜனை கம்மி பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபயர் வந்து வெளியே இன்னொரு இடத்துக்கு வந்து பரவாத அளவுக்கு நமக்கு வந்து ஆக்சிஜனை கம்மி பண்ணி அந்த ரூம்குள்ளேயே கன்ஃபைன் பண்ணி வைக்கலாம். ஸோ அடுத்து வந்து எக்ஸ்டிங்யூசர் எவாக்குவேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவங்கள காப்பாற்றணும். அப்படி முடியல அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வெளியே அசம்பிளி பாயிண்ட்டுக்கு தான் ஓடணும். இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா 2 அசம்பிளி பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு மெயின் கேட்டில் இருக்குது, அப்புறம் பேக் கேட் எமர்ஜென்சி பக்கத்தில் ஒரு அசம்பிளி பாயிண்ட் இருக்குது. ஸோ அங்கே எவாக்குவேட் ஆகும். அப்படி இல்லை இந்த சின்ன ஃபயர் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எக்ஸ்டிங்யூசர் எடுத்து நம்ம இது பண்ணி அணைக்க வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்து பாஸ் மெத்தட். இந்த எக்ஸ்டிங்யூசர் யூஸ் பண்ணுறதுக்கு பாஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புல் தி பின். இந்த பின்னை நம்ம எடுக்கணும், புல் த பின். அடுத்தது எய்ம் தி பேஸ் ஆஃப் ஃபயர். இப்போ இங்கே ஃபயர் அப்படின்னா ஸோ இந்த பொசிஷனில் தான் நிற்கணும். இந்த பொசிஷனில் நின்று எய்ம் தி பேஸ் ஆஃப் ஃபயர் இங்கே ஆயிடுச்சு அப்படின்னா இதை வந்து எய்ம் தி பேஸ் ஆஃப் ஃபயர். அடுத்து ஸ்கியூஸ் அப்படின்னா இதை அழுத்துனீங்க அப்படின்னா இந்த ப்ரெஷரில் இருக்கிற பவுடர் வந்து நமக்கு வெளியே வரும். அப்புறமேட்டு ஸ்கியூஸ் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுறது, கூட்டுறது. எங்கே ஃபயர் இருக்கோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஸ்கியூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி ஃபயரை பார்த்து நம்ம இது பண்ணோம்னா ஃபுல்லாகவே ஃபயரை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். நம்மளோட எமர்ஜென்சிக்கு நம்மளை எப்படி காப்பாற்றிக்கிறது தான் இந்த கிளாஸோட முக்கியத்துவம். தேங்க்யூ ஃபார் ஆல்.